சின்ன பொண்ணு எல்லாம் வாங்கம்மா. என்ன வரது இருக்கட்டும், நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கலன்னு. ஆமா சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணி பூரா பயலுங்களே ஜெயில அனுப்ப பிளான் பண்ணியாச்சு. அதுல வேற நம்மளே கூட்டு சேர்த்தாச்சு. என்ன இந்த உடம்பு களிச்சோரெல்லாம் சாப்பிட்டு பழகாத உடம்புன்னு உங்க உடம்பு தாங்கும், என் உடம்பு தாங்காதுன்னு. ஏம்மா போங்கம்மா, என் பொண்ணு எங்கேயோ போயிட்டான்னு கவலையில இருக்கேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஜெயில கறிசோரெல்லாம் போடுவாங்கல்ல? ஆமா நாலு முடி, இந்த ஜெயில்ல சிக்கனு மட்டனு முட்டையோடு போடுவாங்களாம். அட கடவுளே, இது தெரியாம போச்சே. இது தெரிஞ்சா அந்த நோஞ்சான என்னைக்கோ போட்டு தள்ளிருப்பனே. அவனை குத்தி கொண்டு போட்டு ஜெயில போய் சிக்கனு மட்டனு முட்டையோடு தின்னுருப்பேன். நாலு முடி, அந்த சிக்கனு மட்டனு முட்டை திங்கிறதுக்கு அந்த அண்ணன் போட்டு தள்ள பாக்குறியா? சின்ன பொண்ணு, அந்த நோஞ்சா மட்டும் உயிரோடு இருந்தா தண்ணி சோறு தான் திங்க முடியும். அந்த நோஞ்சான போட்டு தள்ளிட்டா சிக்கனு மட்டனு முட்டையோடு திங்கலாம். நாலு முடி, ஓகே ஓகே. அடி நாலு முடி, உன் கூட சுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஒரு முட்டை சிக்கன் இதுக்காக அந்த மனுஷனை போட்டு தள்ள பார்த்த பாத்தியா? உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சின்ன பொண்ணு, நாலு முடி சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. ஓகே ஓகே. சரி நாலு முடி, அனு இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். அவதான் எங்கேயோ போயிட்டாலாமே. அட கடவுளே, இந்த அனு பொண்ணு என் கறி சோத்துல கறி எலி போட்டாலே. அறிவே இல்ல அந்த அனுக்கு. அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பாட்டுக்கு போய் சிக்கனு மட்டனு முட்டைன்னு தின்னு இருப்பேன்ல. அவ்வளவுதான், அந்த ஆண்டவனுக்கே என் மேல இறக்கம் இல்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான் போச்சு, நமக்கு வேற வெறும் சோறுதான். ஆமா சின்ன பொண்ணே, ஓடி போனதா போனா? யார் கூட போனா? ராம் தாமா கூட்டிட்டு போனா. ராம் கூட தான் போயிருக்கா. என்னது ராம் கூடயா? எடி, இவ ராம் கூட ஓடுறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணினா நான் பாட்டுக்கு கறி சோறா தின்னுருப்பேன்ல. நாலு முடி, நீ கறி சோறு திங்க அந்த பொண்ணு வாழ்க்கைய பணைய வைக்க சொல்றியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. சின்ன பொண்ணு, வயித்து பசிய மீறி என்ன இருக்கு? வயித்துக்கு போகதான் எல்லாம். ஆமா சின்ன பொண்ணு. வயிறு பசி தீக்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா? செருப்பு எடுத்து சவுட்லயே பேத்து விட்டுருவேன். ஓகே ஓகே, கூல் சின்ன பொண்ணு, கூல். இந்த நட்ட ஒண்ணு ஊர்ல போற வர அம்புட்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணும், நம்மள மட்டும் கை விட்டு மானபங்கப்படுத்தும். அதனாலதான் மாமியார் கிட்ட அடி வாங்கி மானபங்கப்பட்டு சாவுது. சின்ன பொண்ணு, அங்க பாத்தியா? அரே ராமே, எங்கடா போறே? இங்க பின்னாடியே இருப்பா பாரு அனு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சட்டு புட்டு ஜெயிலுக்கு போற வேலையை பார்க்க. வாங்க வாங்க, வாப்பா வா. அனு எங்க? எங்கப்பா அனு எங்க? அக்கா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா, அவளை விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்த? நாலு முடி இருங்க. ஏப்பா ராம், நீ அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சோஃபியாவாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அனு ரொம்ப சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா எங்க ஒத்திக்கு 30 வயசு மேல ஆகுது. அவளை இன்னும் சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. நாலு முடி, உங்களை குத்தி கொண்டுட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். சின்ன பொண்ணு, நான் செல்லமா பேசுறேன், தப்பா எடுத்து கோச்சிக்காத. இந்த நாலு முடி அப்புறமா பாத்துக்கிறேன். ராம், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அனு நீ பத்திரமான இடத்துல தான் சேர்த்திருப்பானு. இனிமே உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உன் விருப்பம் போல யார கல்யாணம் பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. சின்ன பொண்ணு, இங்க வாயே, ஒரு ரகசியம். என்ன நாலு முடி? சின்ன பொண்ணு, நம்ம சோஃபி இருக்கால, நம்ம அனு வயசு தானே இருக்கும். அவளை ராமுக்கு பிடிச்சி கட்டி வச்சா நம்ம ஜெயிலுக்கு போய் சிக்கனு மட்டனு முட்டையோடு திங்கலாம்ல. எப்படி சின்ன பொண்ணு, என் 4 முடிக்குள்ள இப்படி ஒரு அறிவானி யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்ல நாலு முடி. சோஃபி அனுவை விட பெரிய பொண்ணு, கல்யாண வயசுதான். ஜெயிலுக்கெல்லாம் புடிச்சு போட மாட்டாங்க. ஓஹோ, அப்ப இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு தண்ணி சோறு தான் கிடைக்கும் போல. சரி சரி, அப்ப கல்யாணத்தையாவது பண்ணி வைங்க. கல்யாண சோறா சாப்பிட்டு போவோம் வந்ததுக்கு. ஏப்பா ராமே, சோஃபியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அக்கா, சோஃபிக்கு விருப்பம் தான், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சின்ன பொண்ணு, கல்யாண சோறு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாத்தியா? அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்பயுமே ரெடியா தானே இருக்கேன். பார்வைகள் புது வார்த்தை பரிமாறுதே, இதயங்கள் இடம் மாறுதே. உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா நான் சோஃபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏமா சோஃபி, சீக்கிரம் சரின்னு சொல்லுமா. சட்டு புட்டு நான் அவர வேலையை பார்த்துட்டு கட்டிட்டு கிளம்பலாம். ஆமா, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா கல்யாண சாப்பாடு கேட்டேன். அம்மா, என் குறுக்க முறிச்சிட்டாளே. உமா, இந்த நாலு முடி அப்படி ஈர்த்து கடாசு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு கத்திட்டு இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த ஓரமா படுத்துக்கிட்டு கல்யாண சாப்பாடு மட்டும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். சின்ன பொண்ணு, என்ன விட்டுரு. நாலு முடி. சோஃபி, கொஞ்சம் வாமா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரத்த. அர்ஜுன்,
வா மச்சி, அங்கேயே நிக்கிறேன். ஆ வந்துட்டேன்டா. மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. கொஞ்ச நாள் ஆகும் போல அப்பா பேசுறதுக்கு தான். சரி சரி, நீ ரெஸ்ட் எடு மச்சான், மேல ரூம் இருக்கு வா. சோஃபி வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல, இவன் வேற இங்க இருக்கான். ராம், அர்ஜுனை கூட்டிட்டு போப்பா. சரி அத்தை, எல்லாருக்கும் எதனா கொடுங்க, எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, சின்ன பொண்ணு வரட்டும், எல்லாம் பேசி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. 4 முடி எழுந்துரு வா. அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சா? உனக்கெல்லாம் 2 மிதி சேர்த்து மிதிச்சிருக்கணும். வாங்கம்மா மேல போலாம். அதுக்குள்ளயா? சார் வாங்க சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா அன்பு, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கும் டாக்டர். ஓ, குட்டி டாக்டரும் வந்திருக்காரா? ஆதி தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆதி அவர் என் ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒன்னதா இருக்கும். சூப்பர்ப்பா. இந்த பாப்பா யாரு சார்? ஒரு நிமிஷம் அன்பு. அனு நீ உள்ள போமா, மெயின் டோர்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே அங்கிள். ஆதி நீயும் போடா. ஓகேப்பா. அன்பு அது என் பிள்ளையோட வருங்காலம், அவன் லவ் பண்ற பொண்ணு. ஓ பிரமாதம் சார், 2 பேரும் நல்லா இருக்காங்க. உண்மையாவே நீங்க நல்ல சப்போர்ட்டிவான அப்பா தான் சார். சப்போர்ட்டிவ்லாம் ஓகே தான் அன்பு, ஆனா நல்ல அப்பா நான் கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. அன்பு அதித்தி எப்படி இருக்கா? பாப்பா நல்லா தான் சார் இருக்காங்க. காலையில டைம்ல இந்த பக்கம் எங்கன்னா கூட்டிட்டு வரேன், பாருங்க சார். சார் அப்புறம் ஆதி தம்பிக்கு எதுவும் தெரியாதா? இன்னும் இல்ல அன்பு, அவன்கிட்ட சொல்ல முடியாது. அவன்கிட்ட சொன்னாலும் அவனால அதை ஏத்துக்க முடியாது. நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க சார், எல்லாமே சீக்கிரமா மாறும், சீக்கிரமா சரியாகும். ஆதி சார் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அன்பு ஒன்றும் இல்லை, 2 நாள் இங்க தங்கிட்டு போகணும்னு தோணுச்சு, அதான். சரி சார், உங்க வீடு, நீங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கோங்க. ஏதாவது தேவை இருந்தா உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணி தரேன். சரி அன்பு, நான் உள்ள போறேன், நீ கிளம்பு. சரிங்க சார். நீ இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? எதுக்கு என்னை விட்டு போனேன்? இதுக்கு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஆதிக்காகவும் அதித்திக்காகவும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நீ போன இடத்துக்கு நானும் அடுத்த நிமிஷமே வந்திருப்பேன். எனக்கு மன்னிப்பே இல்லை. நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் நீரும் இல்லை. அங்கிள். சொல்லுமா. ஆதிரன் எங்க அங்கிள்? உன் பின்னாடி தான்மா இருக்கான். ஏய் என்ன தேடுற? ஆதி கிவ் மீ a phone. எதுக்கு? ஆதி ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதான். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா. ஆதி ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். அந்த 5 நிமிஷத்துல சாப்பிட்டு போய் அப்புறமா பேசு. ஏன் இப்படி பண்ற? எனக்கு பசிச்சா நானே சாப்பிட மாட்டேனா? ப்ளீஸ் ஆதி. சரி உள்ளதா இருக்கு, போய் எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் கோவப்படு. பொண்ணுங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல. ஆதி எனக்கு எல்லாம் கேக்கும். அப்படிதான்டா, பேசிட்டு போட்டு விடு. இங்க என்ன டோர் கனெக்ட் ஆகுது? இந்த டோர் ஓபன் பண்ணா அனூருக்கு ரூமுக்கு பால்கனி ஆக்சஸ் பண்ணலாம்டா, இது காமன். ஓகேப்பா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டே ஆதி, ஒரு பொண்ணு ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம போறது ரொம்ப தப்புடா. அப்பா அவ இங்க ஃபோன் பேசிட்டு இருக்காப்பா, நான் ஜஸ்ட் கேட்டுட்டு வரேன். டேய் அதுவும் தப்பு, பொண்ணுங்க பர்சனலா பேசுவாங்க, அதையும் கேட்க கூடாது. அப்பா அவ பர்சனலாலாம் பேச மாட்டா, என்னை பத்தி தான் பேசுவா, நீங்களே பாருங்க. அப்புறம் உன் இஷ்டம்டா, அவ பேசுறத வச்சு சண்டை போடக்கூடாது லேட்டர். இல்லப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி ஆதி, என்ஜாய். சரிப்பா இன்னும் போங்க. லூசு, எவ்வளோ ஆசையா வந்தேன், ஃபோனே எடுக்க மாட்றா. ஆதி அழுதுட்டே ஃபோன் கொடுத்துருப்பான் போல, அதான் விளங்க மாட்டுது. நல்ல கோவப்படுறா. போனது. ஹலோ ஹலோ. ஏய் அடியே லூசு, என்னடி ஃபார்முலா ஹலோ சொல்லிட்டு இருக்க? நான் தான். ஏய் அனு எப்படி இருக்க? ஹே நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. எதுக்கு பிறந்தேன்னா தெரியல. சீரியஸா இன்னைக்கு தேவா சொல்லுமா நம்பவே இல்லை தெரியுமா, இவ்வளவு நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுவேன்ட்டு. எனக்கு ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குடி. எனக்கு டே ஃபுல்லா எனக்கு இப்படிதான் போகுது தெரியுமா? ஹே நானே உன்கிட்ட கேட்கணும் தாண்டி இருந்தேன். உன் கூட ஏதோ பையன் தானே, யார் அவன்? அச்சச்சோ சொல்லிட்டானா அந்த லூசு? ஆமா யாருடி அவன்? அதுவா, ஒருத்தன் இருக்கான் என் லைஃப்லயும். அனு லவ் பண்றியா? ஆமா லவ் பண்றேன் ரொம்ப. என்னடி சொல்ற? அவன் பேர் என்ன? அவன் பேரு ஆதிரன். தங்கமே நினைச்சேன்டி நீ என்னை பத்தி தான் பேசுவேன்னு. சரி எப்பட்டு இருந்து லவ்? இப்பதான் ஒரு 1 month இருக்கும். ஆனா அவன் கூட ஓடி வந்துட்டேன் தெரியுமா? அப்பதான் தேவாவை பார்த்தேன். அனு என்னடி சொல்ற?
ஐயோ லூசு, என்னதான் பண்றது இவ்வளவு வச்சுட்டு, எல்லாத்தையும் வளரிட்டு இருக்கா. ஆமாண்டி, வீட்ல மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் அவன் கூட ஓடி வந்துட்டேன். ஆனா நீ வந்தது ப்ராப்ளம் இல்லடி, 1 மந்த்ல அந்த அளவுக்கு நம்பிட்டியா அவனை? அதில்லடி, இது டியூரேஷன் பொறுத்து இல்ல, இது ட்ரஸ்ட் பொறுத்து. அவன் அவ்வளோ நல்லவன், எவ்வளோ ஷார்ட் டைம்ல எனக்கு புரிய வச்சுட்டான். ஓஹோ, நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா நான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லல, வேற யார்கிட்டயும் நான் சொன்னதும் கிடையாது அவனை லவ் பண்றேன்னு. அப்புறம் நீயும் சீக்ரெட்டா வச்சுக்கோ, நான் அவன்கிட்ட இதை சொல்லவே போறதில்ல. ஏய், லவ் சொல்லாம எப்படி இவ்வளவு தூரம் வந்திருப்ப? ஆமா ஆமா, நான் சொல்லல, ஆனா அவனுக்கு அது புரியும். ஏய், எனக்கே ஒன்றும் புரியலடி நீ என்ன சொல்றேன்னு. சரி, என்ன பண்றான் உன் ஆளு? சாரு டாக்டர், இப்ப படிச்சிட்டு இருக்கான். என்னடி சொல்ற, டாக்டரா? உன்னை எப்படி லவ் பண்ணாங்க? அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருந்துச்சுடி, எங்களுக்கே தெரியாம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏய், ஆனா சம்மடி, லவ் சொல்லாம ஓடி வர அளவுக்கு வந்துட்டேன். டாக்டர் ஐடா, டாக்டரே கரெக்ட் பண்ணிட்டா. ஆக்சிடென்டெல்லாம் எல்லாமே நடந்துச்சு, ஆனா எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேல சொல்லு, நல்லா இருக்கு. சொல்றேன். ஆதி மட்டும் என் கூட வந்துடுடின்னு என்னை கூப்பிட்டானா லைஃபோட எண்டு வரைக்கும் கண்ணு மூடிட்டு அவன் கூட போயிடுவேன். இவ்வளோ மனசுல வச்சிருக்கா, எதுக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்றா? என்னடி இவ்வளோ சீரியஸா இருக்கியா? ஆமாண்டி, அவன் என் கூட என்ன எப்படி இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் யார்கிட்டயும் இல்லாத ஃபீலிங். என் மொத்த உலகமும் ஃப்ரீஸ் ஆகி அவன் மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது. அச்சோ, என்ன சொல்றது இவளுக்கு? நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நீயும் என்ன லவ் பண்றடி, என்கிட்ட சொல்லிடு. நான் உன்னை பைத்தியமா லவ் பண்றேன். ஆனா ஒண்ணுடி, இது எதுவுமே அவன் கிட்ட சொல்ல போறது கிடையாது. ஐயோ, ஏண்டி? சார் இப்ப படிச்சிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாம அவன் இப்பவே இப்படி இருக்கான். நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அவன் மைண்ட்ல எதுவுமே ஏறாது. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். ஆதியோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நானே போய் சொல்லிடுவேன். அனு, அப்படி மட்டும் நினைக்காத, பசங்க இப்போலாம் ரொம்ப ஷார்ப்டி. நீ சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வேற யாராவது லவ்வர் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீ லவ்வர் சொல்கிற வழியை பாரு. என் ஆதி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆமாண்டி, போக மாட்டேன். காலம் ஃபுல்லாக உன்னை சுற்றி சுற்றி வருவேன். அப்போ அவ்வளோ நம்புறியா? ஆமாண்டி, ஒரு பாயிண்ட்ல நானே மாறினாலும் அவன் மாற மாட்டான். எல்லாம் ஓகேடி, அவங்க வேற டாக்டர்னு சொல்ற, வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போ நான் சொல்றது உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா அதான் உண்மை. இப்போ நான், ஆதியோட அப்பா 3 பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? நீ இது வரைக்கும் சொன்னதே என்னால நம்ப முடியல. இதுல இது அதுக்கு மேல இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் ஏன் அக்செப்ட் பண்ணானே தெரியல. ஒருவேளை அவருக்கும் ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருக்குமாடி, அதனால தான் பையனோட லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? இல்லையே, அப்போ கூட ஆதி அப்பா அம்மா லவ் மேரேஜ் தானே சொன்னா. எனக்கும் இதே டவுட் தான், அவர் ஏன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியல. சரி சரி, அவங்க சைடு கிளியர். அப்போ உன் சைடு? என் சைடு தான் சொதப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல இப்போவே கல்யாணத்துக்கு யோசிச்சுட்டாங்கடி. மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க தெரியுமா? ஐயோ அனு, உன் லைஃப்ல என்ன தாண்டி நடந்துட்டு இருக்கு? உன்கிட்ட ஜாலியா பேசலான்னு வந்தேன். நீ சொல்றத பார்த்தா எனக்கு நேர்ல உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமாண்டி, என்னென்னமோ நடக்குது. ஆனா என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குடி. இங்க ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுருவோமோன்னு பயமா இருக்கு. இவ்வளோ நாள் என்கிட்ட கோவமே படாத அப்பா என்கிட்ட கோவப்பட்டு என்னை அடிக்கிறாருடி. கல்யாண விஷயம்னு வரும்போது எல்லாருமே மாறிடுறாங்க. ஆதியை பற்றி வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களோன்ற பயமும் வருதுடி. நீ ஃபீல் பண்ணாதானோ, இப்போ நீ அவங்க கூட தானே இருக்க. ஆமாண்டி. சரி, இந்த மூமெண்ட் உன்னோடது. உன் கூட எவ்வளோ தூரம் அவன் கூட இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இரு. ஆமாண்டி, எனக்கு அவன் கூட நிறைய மெமரிஸ் வேணும். லைஃப் ஃபுல்லாக அதை நினச்சிட்டே கூட வாழ்ந்துருவேன். இரு, நான் இப்போவே வரேன். அனு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு நினைச்சா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, எதுவாக இருந்தாலும் அவனோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகட்டும், அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்டி. அவங்கள ஹர்ட் பண்ணி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க விருப்பத்தோடு எப்போ கல்யாணம் பண்ணுறனோ அப்போ வரைக்கும் அதுக்காக ஃபைட் பண்ணுவேன். அனு, பரவாயில்லடி, ஆனால் இப்போ நீ அவங்க கூட இருக்க. ஸோ இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ நேரில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நம்ம மீட் பண்ணி எல்லாத்தையும் பேசலாம், சரியா? ரொம்ப மிஸ் யூடி. அப்புறம் இது அவனோட நம்பர் தான், நான் என் நம்பர்லேருந்து உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், சரியா? இந்த நம்பர் வச்சுக்கோ, எமர்ஜென்சின்னா கூப்பிடு. ஓகேடி, டேக் கேர். அப்புறம் உங்கள் 2 பேரோட ஃபோட்டோவும் அனுப்பு, நான் உங்களை பார்க்கணும். ஓகேடி, ஷியோர். ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன்டா, உன்னை மிஸ் பண்ணிட்டா. என்னை இவ்வளோலாம் எவனும் லவ் பண்ண மாட்டான். ஒழுங்கு மரியாதை நான் கல்யாணம் பண்ணிக்கோ. சரின்னு மட்டும் சொல்லுடி, தூக்கிட்டு போயிடுறேன். அப்பா,
என்ன ஆதி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுட்டியா? ம் கேட்டேன்ப்பா, எல்லாத்தையுமே கேட்டேன். ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனா இருக்கு. அப்பா, என்னடா சொல்லு. நானும் வெளியே கூட்டிட்டு போட்டுமாப்பா? இதெல்லாம் கேட்கணுமா? அவளுக்கு ஓகேனா கூட்டிட்டு போடா. ஓகேப்பா. அப்புறம் ஏதாச்சும் வேணுமாடா? அப்பா, பைக் மட்டும் கிடைக்குமா? சரி போடா, நான் அன்பு கிட்ட சொல்லி ரெடி பண்றேன். ம் ஓகேப்பா, நான் போய் அனுவை கூட்டிட்டு வரேன். ஓகே தான்டா, ஆனா பார்த்து கூட்டிட்டு போ. அனு. ஆதி ஏன் இப்படி பயமுறுத்துற? ஓ, நீ பயந்துட்ட, இதை நான் நம்பணும். ம் ஆமா, இவ்வளோ பெரிய ரூம்ல தனியா விட்டா பயப்படாம? அப்போ நான் இங்கே இருக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம், நீ வெளியவே இரு. நீ லூசு, எங்கன்னா போலாமா? ஏன் நான் வரல. அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா வந்துரு. இல்ல, என்ன சடனா வந்து கூப்பிடுற? இனிமே அப்படிதான். சரி வா. எங்க போறோம்? இவனை நம்பி போலாமா வேணாமா? ஏய், என்னடி மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறியா? அதெல்லாம் இல்ல. என்ன என் கூட வர அவ்வளோ யோசிக்கிற? அப்பா வராரா? இல்ல, நீ நான் மட்டும்தான் போறோம். வா. சத்தியமா ஏதோ பிளான் பண்ணிட்டோம், அதான் வந்து கூப்பிடுறான். மாட்டணும். அனு, என்ன என்னடி கெஞ்சி விடுற? ஒழுங்கா வா. இப்படிலாம் கூப்பிட்டா நான் வர முடியாது. நீ வரலன்னா தூக்கிட்டு போயிடுவேன். லூசு, வா போலாம். ஒழுங்கா கூப்பிட்டா வர்றதில்ல, இப்படி எதனா பேசினாதான் வரல. சரி வா போலாம். அப்பப்போ இப்படி எதனா பண்ணிடு. ஆதி, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, பைக் வெளியதான் இருக்கு. சரிப்பா, ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க, நான் உடனே வரேன். அங்கிள் நீங்களும் வரலாம்ல? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அங்கிள் காஃபி எதனா போட்டு தரட்டுமா? இல்லம்மா, பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே அங்கிள். என்ன, கிளம்பலாமா? வேணான்னு சொன்னா விடுவா போறேன், வா. ஆதி தம்பி, அப்பா பைக் கேட்டிருந்தாங்க, இந்த பைக் ஓகேங்களா? ஆ ஓகே தான் அங்கிள். வண்டி எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல அங்கிள்? அதெல்லாம் நல்லா தான் தம்பி இருக்கு. 1 வருஷம் தான் ஆகுது, நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. பெட்ரோல் கூட போட்டு தான் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ அப்போ ஓகே அங்கிள். சரி தம்பி, பார்த்து, நான் வரேன். ம் ஓகே அங்கிள். ஏய், வந்து வண்டியில ஏறு. என்ன மிரட்டுற? அதான் அப்போவே சொன்னனே, இனிமே இப்படிதான் பழகிக்கோ. ம் போங்க சார், என்னை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, தேவைப்பட்டா அடிப்பேன். அதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சுப்பேன். ஆதி எங்க போறோன்னு சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உன் வீட்டுக்கு தான் போறோம், வந்து வண்டியில ஏறு. அப்போ வா. என்ன அமைதியா வர? ஒன்றும் இல்லை, லைட்டா பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் பயந்துரு அனு. எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குடி. எனக்கு உடம்புல உயிர் இருக்கானே சந்தேகமா இருக்கு. எல்லா ஃபீலிங்கையும் உள்ளே வச்சு புதைச்சிக்கோ, என்கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஸ்லோவா போ. இதுக்கு மேல ஸ்லோவா போனா தள்ளிட்டு தான் போகணும். அனு, நீ வண்டி ஓட்டுறியா? இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் எங்கேயாவது கொண்டு போய் விட்டேன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே எங்க அப்பாவை அப்படிதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டேன். நீ ஃப்ரண்ட்ல உட்காரு, நான் பின்னாடி இருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு வேணும், நீ வந்து உட்காரு. என்ன என்ன பிளான் பண்ற? இல்லடி, உனக்கு டிரைவிங் தெரியாதுல்ல, அதான் நான் சொல்லி தரலான்னு பார்த்தேன். நான் டிரைவிங் கத்துக்கிட்டு எங்கேயும் போய் ஓட்ட போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு? ஏன் அனு, என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? மாட்டேன். உன்னைய நான் கூட்டிட்டு போகணும்? சரி வா, நீ வாயாட்டிட்டே இருப்ப, வந்து உட்காரு. ஆதி அதெல்லாம் வேணாம். ஏன் பயமா இருக்கா? அதெல்லாம் இல்லை. ம் ஓகே தான். சரி, நீ வண்டி நிறுத்து. சரி, இந்த பக்கம் வா. என்னடி அமைதியாயிட்ட? எப்பவும் வாயாடுவே, இப்போ பேசு. ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், அப்படியே ரைஸ் பண்ணு. நான் கை எடுத்துட்டுமா? நீயே ஓட்டுறியா? அதெல்லாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு. இந்த வண்டி வேற இவ்வளோ பெருசா இருக்கு. அவ்வளோ உயிர் பயம். உன் தம்பி சொன்ன மாதிரி தான் இருக்க. அப்படியே ஓட்டு கத்துக்கணும், நான் தான் இருக்கேன்ல, நான் பிடிச்சிக்கிறேன். என் பயமே நீ இருக்கிறது தான். ஆமா, இல்லைன்னா ஓட்டிடுவேன். ஆதி, எனக்கு நீ ஸ்கூட்டி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. பைக் கத்துக்கிட்டு நான் எங்க போறேன்? பிளான் இல்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சொல்லித்தரேன். நீ இப்படி ஜென்டலா பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீ தான் எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்க. சரி சரி, இனிமே அதிகமா கோவப்பட மாட்டேன். நிஜமா ஏதோ கனவு மாதிரி இருக்குடி. இந்த ஒரே ஒரு மெமரிஸை வச்சு லைஃப் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்பேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஓ அப்படியா? பாரு. லூஸு, என் வீட்டுக்கு வந்துடுறியா என் கூட? எதுக்கு? ஏண்டி, எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ஆதி, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. சரி, எதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லு. மாட்டேன். சரிடி, விடு. நீ சொல்லி தான் எனக்கு புரியணும்னு இல்லை, எனக்கே எல்லாம் தெரியும். ஆதி, அந்த இடம் அழகா இருக்கு. என்னடி, அங்கே போகலாமா? ம் ஆமா. சரி ஓகே. ஆதி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம். செம்மையா இருக்கு தெரியுமா? என் லைஃப்ல பெஸ்டான டைம் மாதிரி இருக்கு. உண்மையாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்தது. நல்ல வேலை நீ கூப்பிட்டப்ப வராம இருந்திருந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன். அனு, என் லைஃப்லேயே பெஸ்ட் டைம் உன் கூட இருக்கும்போது தாண்டி.
ஆதி, நீ ஒரு டாக்டர்ன்றது மறந்துட்ட போல. உன்னை சுத்தி எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீ என்னடானா பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா எங்க அடிச்சாரு? கன்னத்துல தான் அடி வாங்கினேன். ஏன் கேக்குற? எங்க? இங்க. அனு, எதுவும் சொல்லாத ஆதி, கிளம்பலாமா? போலாண்டி. ஆனா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல? அதெல்லாம் இல்ல, வா போலாம். சரி, என்ன ஒரு நிமிஷம் பாரு. இல்ல ஆதி, கிளம்பலாம். ம், சரி வா. மேடம் ரொம்ப சைலண்டா வர மாதிரி இருக்கு. ஆமா, நீ போ, எதுவும் பேசாத. சாரிடி, எனக்கே தெரியல ஏன் இப்படி பண்ணேன்னு. அதெல்லாம் இல்ல, போ, எதுவும் பேசாத ஆதி. வீட்டுக்கு போ, நான் அமைதியா தானே வந்துட்டு இருக்கேன். அதுதான் என் பயமே. ஏதாவது பேசு, சண்டை போடு, திட்டு, எதனா பண்ணு. நீ இப்படி சைலண்டா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் நார்மல் ஆகிட்டு பேசுகிறேன். ஆதி, நீ தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டியே இனிமேல் இப்படி தான் இருக்கும், பழகிக்கோன்னு. நான் பழகிக்கிறேன். உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அனு. அனு, எனக்கு தியா மற்ற எல்லா பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சி மாதிரி, சரியா? அவங்க கிட்ட நான் பேசுறதுனால நீ சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது. சரி, அப்போ நான் யார்கிட்டனா பேசினாலும் நீயும் கோவப்படக்கூடாது. அது கோவம் இல்லை, பொசசிவ். ஆமாம், காலையில் தேவா கிட்ட பேசும்போது நீ எதுக்கு கோவப்பட்ட? அவன் பேசுறது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவன் வந்து உன் தலையில தட்டுறான், நீயும் அவனுக்கு கம்பெனி கொடுக்குற. அப்போவே அவனுக்கு ஒரு செம பஞ்சு ஒன்று விட்டுருப்பேன், தப்பிச்சிட்டான். ஆதி, நீ சண்டைலாம் போடுவியா? ஏய், நான் பாக்ஸர் டி, தெரியாது அவனுக்கு? இல்லை ஆதி, தெரியாது. அதெல்லாம் அப்படியே லைட்டாக அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். இனிமே இப்படிதான், பழகிக்கோ. சரி, வீடு வரப்போகுது. எதனா சொல்லணும்னா சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா போ. நல்லா வருவான். எத்தனை நாள் காத்திருக்க போறேன்னு தெரியல. ஓ, அப்படியே டாக்டர்? வெயிட் பண்ண முடியாத உங்களால? ஒழுங்கா போய் படிங்க, அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். பாரு, என் அப்பா அம்மா பேச்சு கூட கேட்க மாட்டேன்டி. நீ சொல்லி நான் ஏன்டி கேட்கணும்? ஏன் ஆதி, கேட்க மாட்டியா? உன்னோட ஆதி தான். நீ சொல்லி கேட்காம இருப்பேனா? கேட்குறேன். மிஸ் யூடி, இந்த மூமெண்ட் திரும்ப வருமான்னு தெரியல. திரும்ப வரும், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்காது. அனு, வீடு வந்துடுச்சு. சரி. I love you, dangerous baby.